வணக்கம். மிக நீண்ட கால இடைவெளிக்கு பின்னர் நான் உங்களை காண்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. கடந்த 5 மாதங்கள் நான் இங்கே இல்லை, கனடாவில் இல்லை, இலங்கையிலே நின்றிருந்தேன். கடந்த ஐப்பசி மாதம் தொடக்கம் மாசி மாதம் முடியும் வரையும். இந்த காலத்திலே எனக்கு மட்டக்களப்பிலே இலங்கையிலே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய 3வது நூல், நீங்கள் அறிந்திருக்கக்கூடும், அந்த சொர்க்கத்து அகதிகள் என்கின்ற அந்த நூலை அதை வெளியிடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது மட்டக்களப்பிலே. அந்த நிகழ்வை செய்து வைத்தவர்கள் மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம். அது ஐப்பசி மாதம் 11 நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து அதை சிறப்பித்தவர் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் மதிப்புக்குரிய பேராசிரியர் கனகசிங்கம் அவர்கள். அவருக்கு எனது நன்றிகளை மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கின்றேன், மகிழ்ச்சியடைகின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வை, இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வை மிகவும் சிறப்பாக வெளியிட்டு வைத்த மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கம், அதன் தலைவர் சைவப்புலவர் வீணா ரஞ்சிதமூர்த்தி, அதன் தலைவர் நண்பர் சட்டத்தரணி கணேசராசா, ட்ரெஷரர் பொருளாளர் திரு தியாகராஜா போன்றோருக்கும், அதன் ஏனைய அங்கத்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும், அவருடைய உறவினர்களுக்கும், அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அதை சிறப்பித்த இணைய அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை எனது நன்றியறிதலை நான் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இந்த விடயத்தை, இந்த நூல் வெளியிடும் மட்டக்களப்பிலே இந்த நூலை வெளியிடுகின்ற விடயத்தை மிகவும் சிறப்பாக முன்னின்று நடத்தி வைத்தவர். அனைத்து விடயங்களுமே எனக்கு முன்னின்று எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி செய்து எனக்கு உதவியவர் எனது மதிப்புக்குரிய நண்பர் கலாநிதி முருகு தயாநிதி அவர்கள். பணிப்பாளர், தமிழ்துறை தேசிய கல்வி நிலையம் மகரகம, அங்கே பணிப்பாளராக கடமையாற்றுபவர். அவருக்கும் எனது அன்பு நன்றிகளை மீண்டும் நான் ஒரு முறை கூறிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். இந்த தருணத்திலே இந்த நூல் பற்றி ஒரு சிறு குறிப்பை கூறிக்கொண்டு நாம் அங்கால் போகலாம். இந்த நூல் நாம் பூமியிலே வாழ்கின்ற மனிதர்களாகிய நாம் யார் என்ற அந்த வரலாற்றை தருகின்றது. இந்த வரலாற்று தேடலில் நாம் சென்றோமானால் எமக்கு இங்கே பூமியிலே இரண்டு ஆவணங்கள் கிடைக்கின்றன. இந்த பூமியிலே உள்ள வரலாற்றிலே, பூமியிலே உள்ள மனிதர்கள் யார் என்று அறிகின்ற அந்த வரலாற்றிலே, ஒன்று அந்த சுமேரிய, காடிய, பபிலோனிய அந்த கிட்டி இன மக்கள், மனிதர்கள், இவர்களை சுமேரியர் என்று நாம் பொதுவாக கூறலாம், எழுதி வைத்த ஆவணம், அந்த கிளே டேப்லெட்ஸ் என்று கூறப்படுகின்ற களிமண் தகடுகளிலே, தட்டைகளிலே காணப்படுகின்ற விவரங்கள். அவர்கள், அந்த சுமேரியர்கள் அக்காலத்திலே தங்களுடைய நூல்களை அந்த களிமண் தட்டைகளிலே தான், களிமண்ணை தட்டையாக செய்து மட்டை போன்று அதிலே எழுத்துக்களை பதித்து அதை ஆவணப்படுத்தி பாதுகாத்து வைத்திருந்தார்கள். அதுதான் அவர்கள நூல்களாக இருந்தன. நாம் இலங்கை இந்திய மக்கள் அக்காலத்திலே ஏடுகளிலே குருத்தோலைகளை எடுத்து அதை பதப்படுத்தி அதிலே ஆணியிலாலே எழுதி நாங்கள் வைத்திருந்தோம், ஏடுகள் என்று அதை நாங்கள் அழைப்போம். அதுபோன்று அவர்கள் களிமண்ணிலே எழுதி வைத்திருந்தார்கள் அந்த கதை. அந்த அவர்களுடைய அந்த ஆவணங்களை நாம் ஆராய்வோமானால் அதிலே அநேகமான விடயங்களை பற்றி நிறையவே பேசியிருக்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் அங்கே பேசுவது வான சாஸ்திரம். அதை பார்க்கின்ற பொழுது அப்போது வாழ்ந்த மனிதர்கள் அங்கே வான சாஸ்திரத்திலே மிகவும் சிறப்பான அறிவை பெற்றவர்களாக போல் தெரிகின்றது. அந்த விடயத்தை ப்ரொஃபஸர் ஜோர்ஜ் சட்டன் போன்றவர்கள் ஆராய்ந்து நூல்களையும் எழுதியிருக்கிறார்கள். அத்தோடு வேறு பலரும் அவர்களுடைய அந்த நூல்கள் முழுவதையும், அந்த பேரங்களை நான் உங்களுக்கு குறிப்பிடவில்லை. அது 1930 தான் அந்த கிளே டேப்லெட்ஸ்கள் எங்களுக்கு கிடைத்தன. அது பூமிக்கு அடியிலே புதைந்து யாருக்கும் கிடைக்கவில்லை. அதை எடுத்தும் கூட யாராலும் படித்து அறிய முடியவில்லை அந்த நேரத்திலே. காரணம், அது சுமேரிய மொழியிலே எழுதப்பட்டிருந்தது. சுமேரிய மொழி சைரஸ் மொழியை
இல்லிரியன் மொழியை தழுவியவை. யாராலும் படிக்க முடியவில்லை. அதனாலே அங்கே பேர்லினில் உள்ள நூதன சாலையிலேயும் பிரித்தானிய நூதன சாலையிலேயும் அது போடப்பட்டிருந்தது. பின்னர் 1970களில் தான் பலர் அதை முயன்று அந்த மொழியை படித்து எங்களுக்கு விவரங்களை தந்தார்கள். அந்த விவரங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இவற்றை அறிந்து கொள்கின்றோம். அந்த விவரங்களின்படி நாம் யார் என்று அங்கே ஒரு வரலாற்றையும் அந்த கிளே டேப்லெட்ஸ் எங்களுக்கு தருகின்றது. அதன்படி எமது கிரக குழுமத்திலே நிபுரு என்று மற்றொரு கிரகம் இருக்கின்றது. அந்த கிரகத்திலே அனு நிர்நாயகி அங்கே ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய அந்த கிரகத்தினுடைய சுற்றுவட்ட பாதை, அதாவது அந்த கிரகம் எமது சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு 3600 வருடங்கள் செல்லும் என்ற கதைகள். அந்த நீண்ட பயணத்திலே அது நீண்ட காலம் மிக குளிரான பிரதேசத்தையும் அதுபோன்று மிக மிக சூடான பிரதேசத்தையும் தாண்டி செல்கின்றது. அதனால் அதனுடைய ஓசோன் படலத்திலே ஓட்டை விழுந்து அங்கே இந்த நாட்டிலே பல அழிவுகளை ஏற்படுத்தி விட்டது. நில பயிர் விளையவில்லை. சூரிய கடும் சூட்டினாலே கடுங்குடினாலும் பாதிக்கப்பட்டது. அதனாலே அந்த பிரச்சனையில் தம் நாட்டை விடுவிப்பதற்காக அனு பல முயற்சிகளை செய்தார்கள். பல அரசர்கள் பலர் முடியவில்லை. இறுதியாக நாயகி அனுவன் என்பவர் ஆட்சி காலத்திலே தான் அவருடைய விஞ்ஞானிகள் ஒரு தங்கத்தை எடுத்து அதை பொடி செய்து அங்கே அந்த கொண்டு போய் அதை ஓட்டையிலே அடைச்சி விடலாம் என்ற அந்த ஐடியா. அதிலே தங்கத்தை தேடி வந்தவர்கள் அனுநாயகனுடைய மக்களும் இங்கே வந்திருந்தார்கள். என்கி மூத்த மகன் வந்திருந்தார். என்லில் இளைய அந்த இளவரசன் வந்திருந்தார். நிம் ஹோசேக் அவருடைய மகளும் வந்திருந்தார்கள். அவருடைய படைகளும் பட்டாளங்களும் வந்து இங்கே அந்த தங்கம் தேடுகின்ற அந்த முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார். தங்கத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது, ஆனால் எடுக்க முடியவில்லை. அது பூமிக்கு அடியிலே மிகுந்த தூரத்திலே அது இருந்தது. அதனாலே அவங்களால் அதை எடுக்க முடியவில்லை இந்த தங்கத்தை. அதனாலே அந்த தங்கத்தை எடுக்கின்ற அந்த பொறுப்பை பெற்றிருந்தவர் என்கி என்ற அந்த இஏ என்றும் அவரை கூப்பிடுவார்கள். மூத்த மகன் மிக சிறந்த ஒரு விஞ்ஞானி. அவருடைய பொறுப்பில் தான் அந்த தங்கம் எடுக்கின்ற வேலை இருந்தது. அவரால் முடியவில்லை. அவர் அப்பொழுது ஆய்வுகளை செய்து அந்த நேரத்திலே பூமியிலே பரிணாமடைந்திருந்த மனிதர் போன்று இருந்தவர்கள், மனிதர் மிருகம் என்ற இடையிலே இருந்த ஒரு நிலை, அந்த மனிதருடைய குருதியையும் இரத்தத்தையும் தமது அனுநாயகனுடைய இரத்தத்தையும் கலந்து மனிதர்களை வேலையாட்களை செய்தார்கள் அவர்களுக்கு இந்த தங்கத்தை எடுப்பதற்காக என்ற அந்த கதை. இந்த கதை ஒரு ஆவணத்திலும் இருக்கின்றது. நான் முன்னர் பல இடங்களிலே அதையும் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் என்ற அந்த கதை இந்த நூல் 2 பாகங்களை கொண்டது. ஒன்று இந்த முதலாவது பாகம் இந்த டேப்லெட் சொல்லுகின்ற கதை. 2வது பாகம் அந்த ஒளி உலகத்திலே இருந்த அறிஞர்கள் எமக்கு சொல்லி தந்த கதையை அடிப்படையாக கொண்டது. இந்த வெளி உலக அறிஞர்கள் என்று கூறுகின்ற பொழுது பூமியை பொறுத்தவரையிலே அவர்கள் அறிஞர்கள் 64 பேர். அந்த ஆசிரியர்கள் இங்கே ஒன்றாகவோ வந்து இங்கே பூமியிலே உள்ள மனிதரை தெரிந்து பிலிமாயை தெரிந்து அவர் மூலமாக எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் அறிவு எல்லா விடயங்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். 64 பேர். அதாவது 1945 தொடக்கம் 1995 வரையில் இடைப்பட்ட 50 வருட காலத்துக்கு சொல்லி தந்த விடயங்கள். எம்மால் அவை அனைத்தையும் படித்து கரையேற முடியாது. நான் 15 வருடங்களாக அதை செய்து கொண்டு வருகிறேன். ஒருவரோ 20 10 பேரோ கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அதிகமானது. அவர்கள் கற்றுத்தந்த விடயங்களை ஆவணப்படுத்தியிருக்கிறார்கள், லிஸ்ட் எடுத்திருக்கிறார்கள். ஆவணம் முழுதும் ஆவணப்படுத்தி தான் இருக்கின்றது. லிஸ்ட் என்னென்ன செய்தார்கள் அந்த லிஸ்ட் மட்டும் 149 பக்கத்துங்களுக்கு போகிறது. நீங்களே கணவன் பாருங்கள். எடுத்த புத்தகம் மாதிரியே லிஸ்ட் இருக்கிறது. என்னென்ன அவர்கள் சொல்லித்தராத விடயம் என்று ஒன்று இல்லை. அனைத்து விடயத்தையும் விஞ்ஞானம் என்றால் சரி, குடியல் என்றால் சரித்திரம் எது வேணும் என்றாலும் அத்தனையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அவ்வளவையும் எங்களால் படிக்க முடியாது. 15 வருடங்கள் காலமாக நான் கற்றுக்கொண்டவற்றை, நான் நமக்கு தேவையானவற்றை தெரிந்து நான் அறிந்து கொண்டவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இப்போ நீண்ட காலமாக ஒவ்வொரு நூல்களும் எழுதியிருக்கின்றேன். இந்த நூலும் இறுதியாக அதை பற்றி எழுதிய நூல். இந்த காணொளி மூலமும் நீங்கள் விவரங்களை கேட்டு வருகின்றீர்கள்.
காணொளியிலே இருக்கின்ற விவரம் அனைத்தும் இந்த நூலிலே இல்லை. ஆக இந்த இரண்டாவது பகுதி உண்மையான வரலாற்றை சரியான முறைப்படி தெளிவாக கூறுகின்ற பகுதி. அது வெளி உலக அறிஞர்கள் நமக்கு தந்தது. இதிலே முழுதுமில்லை. நான் சொன்னபடி நான் சில விடயங்களை மட்டும் நான் தெரிந்து இந்த நூலிலே நான் தந்திருக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் எப்போது உருவானது, எப்படி உருவானது, அது இப்பொழுது என்ன நடக்கின்றது, இது 46 ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும் வெடிப்பு மூலம் உருவானது. அன்றிலிருந்து இது விரிவடைந்து கொண்டு செல்கின்றது. அதனுடைய விரிவடைகின்ற அந்த வேகம் ஒளியிலும் விட 147 மடங்கு அதிகமானது போன்ற விடயங்கள். அது இன்னும் 155.5 ட்ரில்லியன் இயர்ஸுக்கு விரிவடைந்து செல்லும். பின்னர் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்குற காலம் அதுதான் 155.5 ட்ரில்லியன் ஆண்டுகள். மொத்தமாக விரிதல் சுருங்குதல் என்ற காலம் இரண்டும் சேர்ந்து 311 ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்கும். பின்னர் அது உறக்க நிலைக்கு செல்லும். அந்த உறக்க நிலையில் இருக்கின்ற காலம் விழிப்பு விரிவு அந்த 2 காலம் 311 போன்று 7 மடங்கு காலம் அது உறக்க நிலையில் இருக்கும். அதுக்கு பிறகு அடுத்த பெருவடைப்பு. இவ்வாறு 7 தடவைகள் மீண்டும் மீண்டும் வெடிக்கும். ஒவ்வொரு தடவையும் அந்த அந்த உறக்க காலம் 7 மடங்கு, முந்தியிருந்ததை விட 7 மடங்கு. அப்படியே இப்பொழுது இருக்கின்ற அது பெயரிட்டும் இருக்கிறார். ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கு 7 பிரபஞ்சம்தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை. முதலாவது பிரபஞ்சத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அது அப்சல்யூட்டம் என்று அழைக்கின்றார்கள். இறுதியாக உள்ளது அழியாதது. ஆகவே பீயிங் அப்சல்யூட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு. இறுதியாக 7வது முறை அது அழிவதில்லை. காரணம், அங்கே அழிவதற்கென்று ஒன்று இருக்க மாட்டாது. பொருள் என்று மேட்டர் என்று ஒன்று இருக்க மாட்டா. அனைத்தும் அது பியூரிஃபை பண்ணப்பட்டு எனர்ஜியாக இருக்கும். யாரும் எதுவுமே அழிய மாட்டா இருக்கும் என்ற நிலைமைகள். இந்த விடயங்கள் அத்தோடு எமது பிரபஞ்சம் அல்லது நாம் அறிந்த பிரபஞ்சங்கள் எத்தனை யாருக்குமே தெரியாது. எத்தனை மனித இனங்கள் வாழ்கின்றன. ஆரம்பத்திலே 343 சரம நிறம், இவ்வாறு பல விடயங்கள். எமது கிரகத்திலேயே அல்லது எமது பிரபஞ்சத்திலே எத்தனை சூரியங்கள் இருக்கின்றன, அங்கே எத்தனை சூரிய குடும்பங்களில் மனிதர்கள் வாழ்கிறார்கள் போன்ற அனைத்து விடயங்களும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று பல்வேறு விடயங்கள், வைத்தியத்தை கூட சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நடக்கிற சண்டைகளை பற்றி அடிக்கடி பேசிக்கொண்டு போகிறார்கள். 1995 அவருடைய படிப்பு முடிந்து விட்டது. அதனால் அவர்கள் போன மாதிரி தெரியல. நண்பர்கள் வந்து என்னென்ன நடக்குதோ, அங்கே உக்ரைனில் நடக்குது, இங்கே சிரியாவில் நடக்குது, சிரியாவில் நடக்குது, பாலஸ்தீனில் நடக்குது, எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அடிக்கடி வந்து கதைக்கிறார்கள். கடந்த வாரம் வந்தது 903வது அறிக்கை. அது அவர்கள் பேசுகின்ற அனைத்துமே அறிக்கைகளாக வெளியிடப்படுகின்றது. அது அவர்கள் ஜெர்மன் மொழியிலே தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். அது ஏனைய மொழிகளிலே வில்லிமேயரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து மொழிபெயர்த்து எங்களுக்கு தருகின்றார்கள் என்ற விடயங்கள். அவ்வாறு இந்த நூல் பல விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. அத்தோடு இதிலே மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நான் சேர்த்திருக்கின்றேன். நம்முடைய குமரி கண்டத்தை பற்றி வெளி உலக அறிஞர்கள் சொன்ன விடயங்கள். ஆனால் அவர்கள் பொது அழிந்தது என்றதை எல்லாம் சொல்லவில்லை. அப்படி இருந்ததை பற்றியும் இருந்தது எவ்வாறு தோற்றமளித்ததுன்னு சொல்லியிருக்கிறார்கள். அத்தோடு அங்கே வாழ்ந்த அந்த மனிதர்கள், அந்த தமிழ் சங்கங்கள் எல்லாம் அழிந்தன, உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போது அழிந்தது இவ்வளவு காலத்துக்கு ஒவ்வொரு தமிழ் சங்கமும் நிலைத்திருந்த என்ற விடயங்கள் சரியாக எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நான் இந்த நூலிலே அதுக்கான காலத்தை வரையறை செய்ய முயன்றிருக்கின்றேன். அது எப்போது தோன்றியது, முதலாவது எவ்வளவு காலம் நிலைத்திருந்தது, அது எப்போது அழிந்தது, என்ன காரணத்தால் அழிந்தது போன்ற விடயங்கள். இவ்வாறு 3 சங்கத்தையும் நான் அந்த அட்டவணைப்படி நான் அதை குறிப்பிட முயன்றிருக்கின்றேன். அவ்வாறான விடயங்கள் இதிலே உண்டு. இந்த விடயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் உள்ளடக்கி காணப்படுகின்ற இதை விட பல நல்ல விடயங்களும் முக்கியமான விடயங்களும் இதிலே ஒன்று. இதுதான் இந்த புத்தகத்தை பற்றிய நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் குறிப்பு. இப்பொழுது இந்த குறிப்பை நிறுத்திவிட்டு நாங்கள் எமது விடயத்துக்கு வருவோம். இங்கே நாங்கள் இன்று ஒரு முக்கியமான ஒரு சரித்திலே, எமது பூமியினுடைய சரித்திலே என்று சொல்லலாம், மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒரு கிரகத்தை பற்றிய விடயம். அதை டிஸ்ட்ரோயர் என்று அழைப்பார்கள். நாசகார கிரகம் என்று தமிழை சொல்லலாம். அதை ஒண்டரர் என்று கூறுவதும் உண்டு. அலைந்து திரிபவர் என்ற பொருள்பட
அதைவிட கருங்கிரகம் என்றும் அதை அழைப்பார்கள். இவ்வாறு பல பெயர்கள் அதற்கு உண்டு. அதற்கு முக்கியமான பெயர் டிஸ்ட்ரோயர் என்பது. இந்த டிஸ்ட்ரோயர் என்ற கிரகம் எமது கிரக கூட்டத்தைச் சேர்ந்தது அல்ல. அதாவது எமது கிரக குடும்பத்திலே அது உருவாகவில்லை. இதன் காரணமாக இதை போன்ற வேறு பல காரணங்களின் அடிப்படையிலும் இந்த இப்படியான ஒரு கிரகம் எங்களுடைய கிரக குழுமத்திலே இருக்கிறது என்பதை எங்களுடைய விஞ்ஞானிகளோ யாருமோ இதுவரை தெரியாது. ஆனால் அது இந்த கிரகம் இருக்கின்றது. இந்த கிரகம் பூமியிலும் விட 1.72 டைம்ஸ் பெரியது. கிட்டத்தட்ட பூமியை பார்க்க 1.25 மடங்கு பெரிய ஒரு கிரகம். அது அடிக்கடி இந்த பூமியிலே, அடிக்கடி அல்ல, அது பூமியிலே எப்போ கிட்ட வருதோ அப்போவெல்லாம் அழிவுகளை செய்து கொண்டே வந்திருக்கிறது. பூமியிலே நடந்த அத்தனை அழிவுகளுக்கும் காரணம் இந்த டிஸ்ட்ரோயர் தான். இந்த குமரிக்கண்டத்தின் அழிவு, தமிழ்ச்சங்கத்தின் அழிவு, அந்த பிளாக் சிவிலைசேஷனுடைய அழிவு, அந்த லெஸ்ஸர் அட்லாண்டிக், அந்த அட்லாண்டிக் காலத்திலே கிரேட் அட்லாண்டிஸ் என்று ஒன்று கட்டியிருந்தார்கள். அதுதான் அவங்களுடைய ஆட்சி மையமாக இருந்தது. அது தவிர 4 லெஸ்ஸர் அட்லாண்டிக்கையும் கட்டியிருந்தார்கள். அவை சண்டோனினி பிரதேசத்திலே இருந்தவை. அவை அந்த அட்லாண்டிக் அழிக்கப்படுகின்ற பொழுது, அட்லாண்டிக் அழிக்கப்பட்டது, அது தானாக அழியவில்லை. அந்த கதைகளை எல்லாம் நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஆனால் அந்த சிறிய லெஸ்ஸர் அட்லாண்டிக் அழிந்தது இந்த கிரகத்தினால்தான். இந்த கிரகம்தான் அனைத்து அழிவுகளையும் இந்த பூமியிலே செய்தது. அது மாத்திரமல்ல, ஜப்பானுக்கு தெற்கிலே இருந்த மெகாலித்திக் பெருக்கல் நகரம் வெளி உலக அறிஞர்களாலே கட்டப்பட்டிருந்தது. அது கூட இந்த அழித்தது இந்த கிரகம்தான் போன்ற விடயங்கள். இவ்வாறு இந்த கிரகம் மிகவும் மோசமான அழிவுகளை செய்த எமது கிரக குழுமத்துக்குள்ளே புகுந்து எங்கேயும் அந்த அழிவுகளை தொடர்ந்தும் செய்து கொண்டே இருக்கின்றது. இதிலே ஒரு விடயம், இந்த கிரகத்தினுடைய ஆரம்ப காலத்தை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரியவில்லை, அது கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை இந்த அறிஞர்கள் தங்களுடைய நேரத்தை செலவழிக்க விரும்பவில்லை நினைக்கின்றேன். அவர்களுக்கு இது அவசியமில்லை. அது எங்களுடைய பூமிக்கு வந்தா பிறகு என்ன நடந்ததை ஒழுங்கு முறையாக தவறாக சரியாக வச்சிருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு தேவை. அடுத்த விஷயங்களை அவர்கள் கவனிக்கவில்லை. பொதுவாக இது பழைய லைரா வேகா பிரதேசத்திலே சூரிய குடும்பத்திலே இருந்தது என்று காண முடியும். அங்கே நிறைய அழிவுகளை செய்தது. கிரகங்களை முழுக்க அழித்தது, கிரகங்களை துண்டு துண்டாக்கியது, கிரகங்களை மாற்றுகளை செய்தது. இப்படியெல்லாம் செய்து இறுதியாக, அதாவது பூமிக்கு வருவதற்கு முன்னர் அங்கே அந்த லைரா வேகா பிரதேசத்திலே இருந்த ஒரு கிரகத்தோடு மோதி அந்த கிரகத்தை 2ஆக பிளந்து அதன் ஒரு பகுதியை எமது கிரக குழுமத்தை நோக்கி தள்ளிவிட்டது, வீசிவிட்டது. அந்த ஒரு பகுதி, பாதி கிரகம் எங்களுடைய கிரக குழுமத்துக்குள்ளே நுழைந்து இங்கே உள்ள ஒரு கிரகத்தோடு, அதாவது பூமியோடு துணை கிரகமாக சேர்க்கப்பட்டு இன்று நாம் அதை சந்திரன் என்று அழைக்கின்றோம். அந்த பாதி கிரகம், இந்த பாதி கிரகம் எமது பூமியிலும் விட 4 மில்லியன் வயது கூடியது. இது லைரா வேகா பிரதேசத்தை சேர்ந்தது. லைரா வேகா பிரதேசம் என்று நாங்கள் குறிக்கின்ற பொழுது நீங்கள் மறக்கக்கூடாது, இப்பொழுது இருக்கிற லைரா வேகா அல்ல, இது பழைய லைரா வேகா. அந்த பழைய லைரா வேகா இயற்கையின் விதிகளுக்கு அமைய அழிந்து மீண்டும் பிறந்ததை நாங்கள் இப்பொழுது காண்பது. அங்கே 300 நட்சத்திரங்கள் இருக்கின்றன, சூரியங்கள் இருக்கின்றன என்றும், அவையெல்லாம் நில நிறமான சூரியங்கள், அதாவது இளமையான சூரியங்கள் என்றும், அவை மிக சூடானவை என்றும் பெரியவை என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த கிரகங்களை சுற்றி இந்த ஒரு உபகிரகமும் போகாத காரணத்தினாலே அங்கே உயிரினங்கள் எதுவும் இல்லை என்றெல்லாம் அறிந்தோம். முன்னைய நீங்கள் அந்த வீடியோக்களை நீங்கள் கேட்கலாம், காணொளிகளே, அதிலே இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கின்றேன், பல முறையை தந்திருக்கின்றேன் நினைக்கின்றேன். அவ்வாறான விவரங்கள். இது பழைய லைரா வேகா என்ற பிரதேசத்தை சேர்ந்தது, புதியிலே அல்ல, புதியிலே எதுவும் இல்லை, அதை நீங்கள் என்று கூறலாம். அத்தோடு இந்த கிரகம் பூமியிலே நுழைந்த காலம் தொடக்கம் என்ன செய்தது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இந்த கருங்கிரகம் இதை பற்றிய விவரங்களை பல தொடர்பு அறிக்கைகளிலே தந்திருக்கிறார்கள். அவை 5, 150, 155, 238, 231 ஆகிய தொடர்பு அறிக்கைகளிலே கான்டாக்ட் ரிப்போர்ட் விரிவாக தந்திருக்கின்றார்கள். என்ன நடந்தது என்றால், அங்கே லைரா வேகா பிரதேசத்திலே அழிவுகளை செய்து கொண்டிருந்த இந்த கிரகம் அங்கே உள்ள ஒரு கிரகத்தோடு மோதி அதை 2 பாகமாக பிரித்து பிளந்து ஒரு பாகத்தை எம்முடைய கிரக குழுமத்தை நோக்கி வீசிவிட்டது.
அந்த பாதி கிரகம் வந்த வழியை தானும் பின்பற்றி மெல்ல மெல்ல வந்து எங்களுடைய கிரக குழுமத்துள் சேர்ந்தது. அது 9700 970,000 இயர்ஸுக்கு முதல் நடந்த விடயம். அன்றில்தான் இருந்துதான் இந்த கிரகம் எங்களுடைய கிரக குழுமத்துக்குள்ளே சேர்ந்து கொண்டது. இந்த கிரக குழுமத்துக்கு இந்த கிரகத்துக்கு ஒரு சுற்று பாதை என்று ஒன்று கிடையாது. அதுக்கு வருடங்களும் கிடையாது. எவ்வளவு காலத்தால் சுற்றி வருடம் கிடையாது. அந்த விஷயங்கள் அந்தந்த கிரக குழுமத்திலே உருவான கிரகங்களுக்கு தான் உண்டு. வெளியிலே இருந்து வந்து சேர்ந்த கிரகங்களுக்கு அது இல்லை. இதுவும் ஒரு காரணம் எமது விஞ்ஞானிகள் இதை அறியாமல் இருப்பது. அதாவது இதற்கு ஒரு சுற்றுப்பாதை கிடையாது என்றது. மற்றது ஒரு ஒழுங்கான வருடங்களும் காலமும் இல்லை. காலம் கண்டபடி அது இதண்டு நான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த காலத்திலே இந்த காலத்தை சுற்றி பயணம் எவ்வளவு காலத்தை கொண்டிருந்தது போன்ற விடயங்கள். இது முதல் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது எமது அப்போது இங்கே வாழ்ந்த வெளி உலக அறிஞர்கள் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு உடனே சொல்லிவிட்டார்கள், இப்படி ஒரு பொல்லாத கிரகம் இங்கே வந்து சேருகின்றது, இங்கே பல அழிவுகளை செய்ய போகின்றது, நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, எப்படி உங்களை பாதுகாக்கலாம் என்று இந்த பைரமிட் கட்டுப்பட்ட அந்த விவரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இருந்தார்கள். அதனாலே பூமியில் உள்ள மனிதர்கள் அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றி இந்த பைரமிட் போன்ற கட்டங்களை கட்டி தம்மையும் தமது பொருட்களையும் பாதுகாத்தார்கள். அது இந்த வெளியுலக அறிஞர்கள் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்கு செய்த ஒரு முதல் முக்கியமான விடயம், முக்கியமான பாதுகாப்பு விடயம். அடுத்து இந்த கிரக குழுமத்துக்குள்ளே இது சேர்ந்த காலத்திலே இருந்த சுற்றுவட்டம், அதாவது எமது சூரியனை இது சுற்றி வாரத்துக்கு இது புகுந்த காலத்திலே 714 ஆண்டுகளாக இருந்தது. 714 ஆண்டுகள். இந்த 714 ஆண்டுகள் பல பில்லியன் வருடங்களுக்கு அப்படியே தொடர்ந்து இருந்தது. அதாவது 87 தடவைகள் இந்த 714 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் இருந்தது, மாறவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் அது மாறவில்லை. ஆனால் இந்த 87வது தடவை முடிந்த விதினர் அவனுடைய சுற்றுப்பாதையிலே மாற்றங்கள் காணப்பட்டது. ஒவ்வொரு தடவையும் மாறித்தான் இருந்தது. அது முதலாவது தடவையும் அது இரண்டாவது தடவையும் அது இதனுடைய பாதையை மாற்றிக்கொண்டது. இது மாற்றிக்கொண்ட காலம் 87 தடவைகளுக்கு பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் 12,943 அரை ஆண்டிலே தான் இது தன்னுடைய சுற்றுப்பாதையை மாற்றிக்கொள்கிறது. அப்பொழுது அதனுடைய சுற்றுப்பாதை 714 ஆண்டுகளில் இருந்து 575 அரை ஆண்டுகளாக அது மாறுகின்றது. என்றாலும் அப்பாறாக இருந்தாலும் இந்த 575 அரை ஆண்டுகள் கூட ஒழுங்காக இல்லை. இந்த மாற்றத்தை அடுத்து முதலாவது 575 அரை ஆண்டுகள் என்ற மாற்றத்தை அடுத்து முதல் 2 சுற்றுகளும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. அதில் அடுத்து வந்த முதலாவது சுற்றிலே அதனுடைய சுற்றுப்பாதை 533 வருடங்களாகவும், இரண்டாவது சுற்றுப்பாதை 618 வருடங்களாகவும் இருந்தது. அதன் பின்னர் மூன்றாவது சுற்றுப்பாதையில் இருந்து மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன. அதற்கு பின்னர் வந்த மூன்றாவது சுற்றுப்பாதை 575 அரை ஆண்டுகளை அது கொண்டிருந்தது. முதலும் 2 மட்டுமல்ல, இந்த 575 மூன்றாவதும் கூட சுற்றுப்பாதையிலே மாற்றம் காணப்பட்டது. ஒரு ஒழுங்கான சுற்றுப்பாதை இந்த கிரகத்துக்கு இல்லை. இது பாரிய கிரகம். நான் முன்னால் குறிப்பிட்டது போல பூமியிலும் விட கிட்டத்தட்ட 3/2 மடங்கு பெருசு. பூமியை விட 1.72 டைம் அது லார்ஜ கிரகமாக இருந்தது, பெருசு. அது எந்த கிரகத்தை அண்ணி போகிறதோ அதை அழித்துவிடும், அதை உறிஞ்சி தள்ளி அழித்துவிடும். அவ்வாறான தன்மைகளை கொண்டது இந்த கிரகம். அடுத்து நாங்கள் காண்போமானால் ஒவ்வொரு மூன்றாவது இந்த 575 பிறகு ஒவ்வொரு மூன்றாவது தடவையும் தன்னை மாற்றிக்கொண்டுதான் வந்திருக்கின்றது. ஒரு மாதிரி இருக்கவில்லை. இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமானால் அதை மாற்றி மூன்றாவது அடைக்கு பிறகு மாற்றினது முதலாவது இரண்டாவது மாறுனது என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்ப்போமானால் அது ஆகக்கூடிய காலம் இந்த அடிக்கடி மாறுகின்ற காலமாக இருந்தது. ஆகக்கூடிய காலம்
அது சுற்றுவட்டம் ஒரு வட்டத்தை முடிப்பதற்கு 670 ஆண்டுகளும், ஆக குறைந்த காலமாக 412 ஆண்டுகளுமாக இருந்திருக்கின்றது. அதன் பின்னர் இது கிறிஸ்துவுக்கு முன் 1412 மற்றொரு முறை அந்த சொல்பாதையை மாற்றுகின்றது. அது 714 ஆண்டுகள். அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1412 அதனுடைய சுற்றுப்பாதை 714 ஆண்டுகளாக மாறுகின்றது. இதைத் தொடர்ந்து ஒரு பெரிய அழிவுக்கான மாற்றத்தை இது கொண்டு வருகின்றது. இதுதான் நாம் சரித்திரத்திலே அறிகின்ற முதல் அழிவை இந்த கருங்கிரகம் எமது சூரிய குடும்பத்திலே ஏற்படுத்தியது. இது ஜூபிட்டரை சார்ந்தது. இது ஜூபிட்டரை 13,000 கிறிஸ்துவுக்கு முன் 13,384 அண்மித்து வந்தது. ஜூபிட்டரை அது நெருங்கி வந்து ஜூபிட்டரில் இருந்த அந்த லேயர், த ஃபர்ஸ்ட் லேயரை பெல்ட் அது தன்னோடு உறிஞ்சி கொண்டது. அதை இழுத்து அதனுடைய வேகத்தினாலே, அதனுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகரித்த வேகத்தினாலே அதனுடைய மேற்பரப்பை இழுத்து தன்னோடு ஒரு பெல்ட்டாக அது சேர்த்து கொண்டது, அந்த டிஸ்ட்ரோயர். அது மாத்திரமல்ல, இன்னும் 2 விடயங்களையும் அது இந்த ஜூபிட்டருக்கு, அந்த வியாழ கிரகத்துக்கு அது செய்தது. ஒன்று, 4 கிலோமீட்டர் குறுக்களவு கொண்ட ஒரு உபகிரகம் அந்த ஜூபிட்டருடைய உபகிரகத்தை இழுத்து வீசிவிட்டது, தள்ளிவிட்டது. இந்த கிரகத்திலே இருந்து எமது கிரக கூட்டத்தை நோக்கி தள்ளிவிட்டது. அத்தோடு பல குறுங்கிரகங்களையும் எடுத்து அவ்வாறே அந்த ஜூபிட்டருடைய சுற்றுப்பாயிலிருந்து வெளியே அது வீசிவிட்டது. இவ்வாறு வெளியே வீசிய அந்த சிறு குறுங்கிரகம், அதாவது வெளியே இது வீசப்பட்டது 13,380 கிறிஸ்துவுக்கு முன் 13,384 அதை வெளியே எடுத்து வீசியிருந்தது. அது எமது கிரக குடும்பத்திலே சுற்றி கொண்டு இருந்தது. அந்த குறுங்கிரகம் அந்த ஜூபிட்டருடைய குறுங்கிரகம் 1994 மீண்டும் ஜூபிட்டரை வந்து சேர்கின்றது. மீண்டும் தான் பிறந்த இடத்தை அந்த குறுங்கிரகம் வந்து சேர்ந்தது. பாருங்கள், அது எவ்வளவு காலம் வெளியே இருந்தது. 15,378 ஆண்டுகள் தன்னுடைய ஜூபிட்டரில் இருந்து வெளியே சுற்றி கொண்டிருந்த கிரகம் மீண்டும் தான் பிறந்த இடத்தை வந்து சேர்ந்து 1994 அந்த கிரகத்திலேயே மோதி அழிந்து போனது. இந்த கிரகம் அந்த கிரகத்திலே மோதி அழிந்து போனது. அப்போதுதான் எங்களுடைய விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தை அறிஞார்கள். ஆனால் இதிலே இருந்து வெளிக்கிட்டு போனதா என்றபடியும் அவங்களுக்கு தெரியாது. ஏதோ எங்கேயோ சுற்றி இருந்த ஒரு குறுங்கிரகம் என்றுதான் அவங்களுடைய எண்ணம். ஒரு குறுங்கிரகம் ஒன்று, குறுங்கிரகம் உங்களுக்கு தெரியும், அந்த குறுங்கிரக பட்டைகளில் இருந்து வெளிக்கிட்டு போவை, அந்த ஓக்லாவுட்டில் இருந்து வெளிக்கிட்டு போவை. இவை பூமியை சுற்றி கொண்டிருக்கும், எங்களுடைய சூரியனை சுற்றி கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தை எங்கேயாவது விழுந்து போதும். அவ்வாறான நிகழ்வுகள் அடிக்கடி நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றன எங்களுடைய சூரிய குடும்பத்திலேயே. அதுபோல ஒன்று என்றுதான் எங்களுடைய விஞ்ஞானிகள் அறிந்தார்கள். அதுக்கு ஒரு பெயர் வைத்து விட்டார்கள். அதுக்கு சூமாக் லேவி 9 என்று அதுக்கு பெயரிட்டார்கள். இவர்கள் அனைவரும் இந்த குறுங்கிரகம் அந்த ஜூபிட்டரிலே விழுவதை நேரே பூமியிலே இருந்து காணக்கூடியதாக இருந்தது. அவதானித்தார்கள். இது நடைபெற்றது. இதுதான் இந்த குறுங்கிரகம் முதலாக பூமியிலே ஏற்படுத்திய, பூமியிலே என்றால எங்களுடைய கிரக குடும்பத்திலே ஏற்படுத்திய பெரும் அழிவு. ஆரம்பத்திலே நான் சொன்னது போல இங்கே வாழ்ந்த வெளியுலக அறிஞர்கள் அது பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். இப்படி ஒன்று வருகிறது, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. அதன்படி எங்களுடைய மனிதர்கள், அப்போது இருந்த மனிதர்கள் பைரமிட் போன்ற உறுதியான கட்டங்களை கட்டி தமிழை காப்பாற்றிக் கொண்டார்கள். இனிமேல் இது செய்ய போகின்ற அழிவுகளை அடுத்தடுத்த பகுதிகளிலே நீங்கள் கேட்கலாம். இது முதலாவது அழிவு என்ற வகையிலே இது மட்டும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு விட்டு நான் இதை ஒரு முடிவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இது தொடர்ந்த ஒரு காணொளியிலே காண்பதை நான் உங்களோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொறுமையோடு இந்த நிகழ்வுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தமைக்காக எனது வணக்கத்தையும் உங்களோடு கூடிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.